அவன் என்ன பண்றான்? தாத்தா என்னப்பா மீன் பிடிப்பான்னு பார்த்தா தண்ணிக்குள்ள பாட்டில் எடுத்திருக்க. ஆணையிடுங்கள் எஜமானே. நிறைய கதைகள்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஜீனி எஜமான் சொல்றது செய்யுமாமே. அண்ணா நீங்களும் நான் சொல்ற எல்லா வேலையும் செய்றீங்களா? ஆமா நிச்சயமா பண்ணுவேன். ஆனா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. காப்பாத்துங்க. அட உன்னோட எல்லா கண்டிஷனுக்கும் எனக்கு ஓகே தான். முதல்ல பல்லாசரை காப்பாத்துங்க. உங்க ஆணைப்படியே செய்யற எஜமானரே. காப்பாத்துங்க. இப்ப எனக்கு அடுத்த வேலையை கொடுங்க எஜமானரே. அடுத்த வேலையா? இப்போதைக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு எந்த வேலையும் இல்ல. நீ பண்ணி போலாம். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க சொல்ற வேலைய நான் செய்வேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்குன்னு. கண்டிஷன் என்னன்னா, நான் ஒரு முறை உங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்க எனக்கு வேலையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஒருவேளை உங்களால எனக்கு வேலையை கொடுக்க முடியலனா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எஜமானனா ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க என்னோட ஜின்னா மாறிடுவீங்க, என்னோட அடிமையா மாறிடுவீங்க. உனக்கான நேரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. ஓய் மருமகனே, இப்ப நம்ம என்ன பண்றது? வீட்டுக்கு போலாம். அங்க அத்தை கிட்ட நிறைய வேலை இருக்கும். ஆனா வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் கூட நீங்க எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இல்லனா வேலை இருக்கு. இந்த ஸ்கூட்டர் நீ வீடு வரைக்கும் கொண்டு போணும். கொண்டு போ. உங்க ஆணைப்படியே செய்யற எஜமானரே. ஜினி அண்ணே, இது ஸ்கூட்டர், பிளேன் கிடையாது. ஷீலா, என்னங்க நீங்க எங்கதான் போயிட்டீங்க? இங்க எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஷீலா, இனிமே நீ கவலைப்பட வேண்டாம். இனிமே நீ வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. இனிமே உன் எல்லா வேலையும் இந்த ஜீனி பார்த்துப்பான். இவனுக்கு நிறைய வேலை இருக்கு. இங்க வேலைக்கு எந்த குறையும் இல்ல. இன்னைக்கு வாஷிங் மிஷினும் ரிப்பேர் ஆயிடுச்சு. துணியும் துவைக்க வேண்டியது இருக்கு. துணி துவை. உங்க ஆணைப்படியே செய்யற எஜமானரே. நாம இதுக்கு இன்னும் வேற ஏதாவது வேலை கொடுக்கணும். எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இப்ப அடுத்த வேலையை சொல்லுங்க என்னோட எஜமானரே. இல்லனா டேய் மருமகனே, நீதான் ஏதாவது பண்ணணும். ஓ அத்தை, ஜெனுக்கு இந்த எல்லா வேலையும் கொடுங்க. அவன் பிஸியா இருப்பான். ஜீன் இங்க பாரு. அத முடிச்சிட்டு அப்புறம் செடிகளுக்கு தண்ணி ஊத்து. எல்லா வேலையும் பண்ணு. மாமா, இந்த ஜின்ன பிஸியா வச்சுக்கிறதுக்கு நான் இன்னும் நிறைய வேலையை ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். அட என்ன இவன் எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு பண்ணிட்டு இருக்கான். முதல்ல இங்க இருந்து போயிடுவான், இல்லனா நான் போய் மறைஞ்சுக்கிறேன். அவனால என்ன தேடவே முடியாது. அடுத்த வேலையை சொல்லுங்க என்னோட எஜமானரே. இந்த ஜீனியோட குரல் என் மண்டைக்குள்ள நல்ல ஊரு போச்சு போல இருக்கு. இப்ப எந்த பக்கம் திரும்பினாலும் அவனோட சத்தம் தான் கேக்குது. அடுத்த வேலை என்னன்னு சொல்லுங்க எஜமானரே. வேலை வேலை வேலை. எந்த வேலையை கொடுக்கறது? இந்த வேலையை பண்ண சொல்லுவோமா இல்லனா அந்த வேலையை பண்ண சொல்லுவோமா? இவன் பண்றதுக்கு எந்த வேலையை கொடுக்கறது? சாரி, உங்களோட நேரம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் தான் உங்களோட எஜமானன். இதுக்கப்புறம் நீ தான் என்னோட ஜின், புரிஞ்சுக்கோ. ஜின், உன்னோட எஜமானனுக்கு நிறைய சாப்பாடு சமைச்சு கொண்டு வா. அட நான் சமைக்க மாட்டேன். சரி சரி போய் சமைக்கிறேன். நான் கடந்த 1000 வருஷமா எதுவுமே சாப்பிடாம இருக்கேன் தெரியுமா உனக்கு? போ.
என்ன ஒரே ஒரு வாய்க்கு மட்டும் கொடுக்குற? போய் இன்னும் சமைச்சு கொண்டு வா. என்ன? டேய் பதிஜா, உன்னோட மாமா எங்க போனாருன்னே தெரியல. அந்த ஜின்னையும் இங்க இருந்த காணோம். அத்தை நீங்க பயப்படாதீங்க, மாமாவை நாங்க தேடுறோம். இப்போ எனக்கு பொழுது போகிறதுக்கு ஏதாவது பண்ணு. என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. சரி, நான் டான்ஸ் ஆடி உனக்கு பொழுது போக வைக்கிறேன். தையாரு தையா, தையாரு தையா, தையாரு தையா. நல்லா இருக்கு, அப்படிதான், நல்லா ஆடு. அட நிறுத்தாத, ஆடிக்கிட்டே இரு. டான்ஸ் முழுங்க டான்ஸ், டான்ஸ் முழுங்க டான்ஸ், டான்ஸ் முழுங்க டான்ஸ், டான்ஸ். இந்த மாமா எங்க காணாம போயிட்டாரு? மிமிக்ரி அங்களோட தாபால ராத்திரி நேரத்துல யார் பாட்டு பாடுறா? அட அந்த ஜின்னு நம்ம சாச்சாவை ஜின் ஆக்கிடுச்சு. இவனை நான் சும்மா விட மாட்டேன். டான்ஸ் முழுங்க டான்ஸ், டான்ஸ் முழுங்க டான்ஸ். மாமா மாமா, ஜின்னோட தலைக்கு மசாஜ் பண்ணுங்க. அட பதிஜா, என்னோட ஹேர் ஸ்டைலையே நீ கெடுத்துட்ட. ஜினி அண்ணே, நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க. நான் உங்க தலைக்கு மசாஜ் பண்றேன், சரியா? டே மருமகனே, எப்படியாவது இந்த ஜீனி கிட்ட இருந்து என்னை காப்பாத்து. வாழ்நாள் முழுக்க இவனுக்கு சேவை பண்ணிட்டு என்னால இருக்க முடியாது. டக்குன்னு ஐடியாவை பண்ணு. எவ்வளவு தைரியம் தான் என் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி இருப்ப? நீ என்னோட எல்லா வேலையையும் பண்ணி கொடுக்கணும். ஐடியா. ஜின் சார், நீங்க மாமாவை எல்லா வேலையும் பண்ண சொல்றீங்க. ஆனா நீங்க தான் ஜின் ஆச்சே, இந்த வேலையில உங்களால பண்ண முடியுமா? என்ன சொன்ன? நான் ஒரு ஜின், என்னால என்ன வேலையை வேணாலும் செய்ய முடியும். எனக்கு கூட அப்படி தோணல. எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களால எந்த வேலையும் பண்ண முடியாதுன்னு. ஒரு வேலை நான் பண்ணி காமிச்சிட்டேனா? அப்படி காமிச்சா மாமாவோட சேர்த்து நானும் உங்களுக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஆனா உங்களால ஒரு வேலை பண்ண முடியலனா நீங்க மாமாவை விடுதலை பண்ணிடணும், ஓகேவா? சரி. என்ன வானத்துல எவ்வளவு நட்சத்திரம் இருக்குன்னு எண்ணி சொல்லுங்க. இவ்வளவு சின்ன விஷயம் தானா? தோக்கிறதுக்கு தயாரா இரு தம்பி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 10,001. அட நான் எங்க இருந்து விட்டேன்? இப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? 101 இல்ல 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 504. 400 இல்ல 4000 2500. 9000 9001 9002 9003. டேய் மருமகனே, இப்படியே போனா இவன் எல்லா நட்சத்திரத்தையும் எண்ணி முடிச்சிடுவான். எப்படியாவது இந்த ஜீனி கிட்ட இருந்து என்னை காப்பாத்து. சீக்கிரம் ஏதாவது யோசி. 10,001 10,002. இப்ப இவ்வளவு பட்டாசு எங்க இருந்து வருது? ஆமா, நான் எங்க விட்டேன்? நான் இப்ப திரும்பவும் ஆரம்பிச்சாகணும். 1 2 3 4 5. என்ன ஜின்னு, தோத்துட்டீங்களா? இல்ல இல்ல, விடிஞ்சிருச்சு. இது ஒரு பெரிய சீட்டிங். என்னால பண்ண முடியாத வேற ஏதாவது வேலையை சொல்லு, அப்ப நான் ஒத்துக்கிறேன். சரி, அந்த நாயோட வாலை நேராக்கி காமி, அப்ப ஒத்துக்கிறேன். என்னாச்சு ஜின்னு, தோத்துட்டீங்களா? இல்ல இல்ல, நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். வேணும்னா நீ இதோட வாழை நேராக்கி காட்டு பார்க்கலாம். பத்திஜே,
இப்ப இந்த நாயோட வாலை எப்படி நம்ம நேராக்க முடியும்? இந்த டாகி எப்போ வாழை நேராக்கோன்னு எனக்கு தெரியும் பந்துகினி மேடம். டாகி பிஸ்கெட் சாப்பிடுறியா? இப்ப அதோட வால் நேராச்சு பாத்தீங்களா? என்ன இப்ப வச்சுக்கிறியா? என்னோட மருமகனை உன்னால எப்பவும் தோக்கடிக்கவே முடியாது. ஆமா, நான் தோத்துதான் போயிட்டேன். இனிமே என் மாமா சுதந்திரமா இருக்கலாம். நீ ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. எப்போ யாருக்கூடயும் பிரச்சனை பண்ணாத, ஓகே? உங்க ஆணுப்படியே செய்யற எஜமானரே. எங்க கிட்ட வச்சுக்கிட்டா நாங்க சும்மா விட்டுருவோமா? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தெரிச்சு ஓட வேண்டியதுதான் இல்லையா மாமா? சரிதான் மருமகனே.